அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரகங்களினுடைய பயிற்சியானது அதிர்ஷ்டமாக இருக்குமா, சாதகமாக இருக்க போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரக மாற்றங்களாக காணப்படுமா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை ரிஷபராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல உங்களுக்கு கால பைரவரை பிடிக்கும் அப்படின்னா கால பைரவையா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரகங்களினுடைய பயிற்சியானது அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்குமா, இல்லை ரிஷபராசிக்காரர்களுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா எப்படி மாறுபட்டு காணப்பட போகிறது, அவர்களுடைய நிதி நிலைகளானது பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தில் இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த ஜூலை மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா ஏற்படலாங்க. வரவுகளானது அதிகரிப்பது போலவே செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். இருப்பினுமே கடந்த மாதங்களை விட பொருளாதார ரீதியாக மாற்றங்கள் வளர்ச்சியானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. முயற்சிகளானது உங்களுக்கு கைகூடும். வேலை மாற்றம் விரும்பினால் அது நடக்கும். அதேபோல் தொழிலின் வளர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. குடும்பம் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். மேலுமே கணவன் மனைவியினுடைய உறவுகள் வலுவாகவே இருக்கும். ஆன்மீக பயணங்கள், பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும். காதல் திருமணமும் ஆகும். யோகமும் திருமணங்களானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது கை கொடுங்க. யோகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு நிறையவே காணப்படுது அப்படின்னு தாங்க சொல்ல வேண்டும். இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரகங்களினுடைய பயிற்சியினுடைய அடிப்படையில் பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சாதகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. அதேபோல் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பல புதிய வாய்ப்புகளானது இப்பொழுது இருக்குது. அதேபோல் நல்ல லாபத்தை கொடுக்கும். ஈகோவை மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும். அரசு வேலையில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவை பெறுவீர்கள். திருப்தியும் அடைவீர்கள். தனியார் வேலையில் இருப்பவர்கள் தங்களுடைய வேலையுடன் மற்ற கூடுதலாக பணம் சம்பாதிப்பதிலும் கவனம் செலுத்துவார்கள். உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கண்களுக்கு தெரியாத பூசல்கள் இப்பொழுது மறையும். வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும். வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள் போன்றவை தானாகவே வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே போல செவ்வாய் ராசியில இருப்பது பதற்றமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. சொத்து சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா தகராறு ஏற்படலாம். அத்தகைய சூழ்நிலையில் பொறுமையுடன் நீங்கள் செயல்படுங்கள். நீங்கள் பெரும் லாபத்தை உங்களுடைய வேலையை பற்றி பார்த்தீங்கன்னா வெளியில் பெருமையாக சொல்லிக்கொள்ள வேண்டாம். வயிறு சார்ந்த கோளாறுகளானது உங்களுக்கு ஏற்படலாங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதம் பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு நன்மை செய்கின்றேன் என்று கூறிக்கொண்டு உங்களை சுற்றி வருபவர்களால் செலவுகள் உண்டாகும். கவனங்கள் தேவை. திடீர் கோபங்கள் ஏற்பட்டு அதனால் அடுத்தவர்களிடம் பார்த்தீங்கன்னா சண்டை உண்டாக நேரலாம். எனவே மிகவும் நிதானமாக இருப்பது நல்லது. வீண் பேச்சை குறைப்பது நன்மையை கொடுக்கும். அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதோ அல்லது அதை பற்றி விவாதிப்பதையோ தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். மேலதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களது செய்கைகளானது உங்களது கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாங்க. நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும். வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பெண்கள் வீண் பேச்சை குறைத்து கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை கொடுக்குங்க. மற்றவர்களுக்காக எந்த உத்திரவாதங்களும் தராமல் இருப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலுமே சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டி வரும். அதனால் எதிர்பார்த்த பணம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது சேரும் அப்படின்னு சொல்லலாங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும். சாதகமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும்.
அரசியல் துறையினருக்கு உங்களுடைய வளர்ச்சியில இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும், பயணங்கள் செல்ல நேரலாம், பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும், கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கும். அதன் மூலம் நல்ல பலன்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்க பெறுவீர்கள். மேலிடத்தினுடைய கனிவான பார்வை உங்கள் மீது பார்த்தீங்கன்னா விழலாங்க. மாணவர்களுடைய நட்பு வட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது. பாடங்கள் படிப்பதில் ஆர்வங்களும் உண்டாகும். இந்த மாதத்தில் கணவன் மனைவியிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனைகளானது இப்பொழுது உங்களுக்கு அதிகரிக்குங்க. உறவினர்களுடைய மத்தியில மரியாதையானது கூடும். தாய் தந்தையாருடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் உங்களுக்கு நீங்கும். எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். அதே போல திடீர் செலவுகளானது உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். அதே போல முக்கியஸ்தரர்களினுடைய ஆதரவுகளானது இப்பொழுது கிடைக்குங்க. கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வார்கள். கடன் பிரச்சனைகளானது இப்பொழுது தீரும். செல்வ நிலைகளும் உங்களுக்கு உயரும். இறுக்கமான சூழ்நிலைகளானது இப்பொழுது மாறும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்தினுடைய கருத்து வேற்றுமைகளானது இப்பொழுது உண்டாகலாங்க. கவனங்கள் தேவை. எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். எந்த காரியத்திலுமே சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாகவே உங்களுக்கு முடியும். எதிலும் வெற்றியே ஏற்படும். எதிரிகள் பணிந்து போவார்கள். அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த ஒரு மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சரியாகுங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய சகோதரர்களிடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பொறுமையை கடைபிடித்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும். சிற்சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலுமே பாதிப்புகள் எதுவும் இருக்காது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்க்கவும். கடன்களுடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கவனங்களானது தேவை. இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயங்கள் உண்டாகும். அவர்களிடம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் இப்பொழுது கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் சனி இருப்பதனால வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கவும். ராகு சாதகமாக இருப்பதனால முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது ஏற்படுங்க. உத்தியோகத்தில் வேலை சுமைகள் அதிகரிக்குங்க. பணிகளில் கூடுதல் கவனங்கள் தேவைப்படும். சிறு தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்திவிடக்கூடும். சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் பற்று வரவில் கவனமாக இருக்கவும். பெரிய அளவில் கடன் தர வேண்டாம். பழைய பாக்கிகளை பார்த்தீங்கன்னா கராராக பேசிதான் வசூலிக்க வேண்டியும் இருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகளானது மாறுங்க. புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்த தடைகள் உங்களுக்கு விலகும். தேவையான பண வசதிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள். புதிய பொறுப்புகளும் அதனால வருமானங்களும் இருக்கும். எதிர்ப்புகள் அகலும். அதே போல குடும்பத்தில் சுப காரியங்களானது பார்த்தீங்கன்னா நடக்கும். பூமி மூலம் லாபங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. சகோதரர்களால் நன்மைகளும் உண்டாகும். வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகள் செய்து தருவீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்குவீர்கள். எல்லா வகையிலுமே நன்மையும் மகிழ்ச்சியும் தரும். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியானது உண்டாகுங்க. எதிர்பார்த்த பணவரவுகள் இருக்கும். பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்ததாக ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி சேர்வார்கள். உறவுகள் பலப்படும். தொலைபேசி தொடர்புகள் மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபங்கள் தேடக்கூடிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா குறைவுகள் இருக்காது. சுப நிகழ்ச்சிகள் இப்பொழுது இடம்பெறும். ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவுகள் செய்ய பண பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்கலாம். ஒரு பிரச்சனை முடிந்ததுமே இன்னொரு பிரச்சனைகளானது உருவாகலாங்க. ஆனாலுமே மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலுமே தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம். அடுத்ததாக மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றிகளானது ஏற்படுங்க. சில காரியங்களில் தாமதமாக வெற்றியே ஏற்படும். உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியையும் தேடி கொடுக்கும்.
பழகக்கூடிய நண்பர்களை எடை போட முடியாது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வெளுத்ததையெல்லாம் பால் என்று நம்பக்கூடிய உங்களுடைய பெருந்தன்மையை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வைப்பது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.